Hello my dear soldiers, welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. என்ன பசங்களா செகண்ட் மிட்டமோட டைம் டேபிள் வந்திருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்காது. போர்ஷன் ஒரு சில ஸ்கூலில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஸ்கூலில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர், ஒரு ஸ்கூலில் ஸ்கூல் கொஷின் பேப்பர். எங்கள் ஸ்கூலில் ஃபுல்லாமே க்ரியேட்டிவாக தான் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஸ்கூலில் புக் பேக் வராதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த புக் பேக் எங்கே படிக்கிறது, கம்பல்சரி ப்ராப்ளம் எங்கே படிக்கிறது, பிளா 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 இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு சூப்பரான அப்டேட் நம்மளோட சேனலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, குறிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு. ரைட்டா? இப்போ நான் அதை சொல்ல போகிறேன். டெஸ்ட் சீரீஸை நினைக்கிறியா? டெஸ்ட் சீரீஸ் வந்து அல்டிமேட் சர்ப்ரைஸ். அது போக செகண்ட் மிட்டமை டார்கெட் பண்ணி நான் உனக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறேன். அதையும் என்னென்னு நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். சரியா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் மிட்டம் 2025ல் அப்டேட்டட் சிலபஸ் என்ன, டைம் டேபிள் என்ன, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன, ஸ்டடி பிளான் என்ன, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அலர்ட் பசங்களா, ஒரு ஹை லெவல் அலர்ட் நான் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 10 days நம்ம சேனல் பயங்கரமாக தீயாகவும் மின்னலாகவும் இருக்க போகுது. ரைட்டா? பயங்கர தீ மின்னலாக இருக்க போகுது, அனல் பறக்க போகுது. குறிப்பாக சயின்ஸ் செஷனுக்காக பசங்களா தினம் காலையில் 1 மணி நேரம் ஒரு சாப்டர் எடுத்து பிரித்து மேய போகிறோம். ரைட்டா? கவனமாக கவனி. நிறைய அப்டேட்ஸ் உனக்கு காத்துட்டே இருக்குது. கெட் ரெடி ஃபார் தட். நெக்ஸ்ட்டு 7 days உனக்கு பயங்கரமான ஒரு அலர்ட் இருக்குது. கனமழை மாதிரி பயங்கரமான தீவிரமான அலர்ட்டு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இரு. சரியா? ரைட். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நெக்ஸ்ட் 10 நாள், அடுத்த 10 நாள், குறிப்பாக அதில் 7 நாள் வந்து ரொம்ப முக்கியம். அதில் மெயினாக 10 நாள், ஏன்னா எக்ஸாம் வந்து 10ஆம் தேதி, 11, 12, 13, 14 அந்த மாதிரி தான் டேட்டில் இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் அடுத்த 10 days என் கூட சேர்ந்து படிக்க ரெடியாக இருக்கீங்க? நீ உண்மையிலே உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் படிக்க ரெடியாக இருக்கேன், நான் 10th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க்குன்றதை விட 500 out of 500 வாங்கணும் சார், எனக்கு சூப்பராக மார்க் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஐ எம் ரெடி அப்படின்னு ஒரு பயங்கரமான ஃபயர் எமோஜியோட கமெண்ட் பண்ண போகிறேன். பார்க்கலாம் எவ்வளோ பேர் உண்மையிலேயே அந்த ஒரு ஃபயரோடு இருக்குது அப்படிங்கிறது அந்த கமெண்ட் பாக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரைட்டாக? நான் பார்த்துட்ருக்கேன். கடைசியாக நம்மளோட ஓடி ஸ்கொயர்லலாம் நிறைய கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உன்னோட ஃபயரை நீ போடு, உன்னோட ஃபயருக்கு நான் ரிப்ளை பண்ண போகிறேன். பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து ஃபயரோடு இருக்குது அப்படின்னு. ரைட், போகலாமா நம்ம இப்போ? ஸோ அஃபிஷியலாக அப்டேட்டட் சிலபஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. ஸோ காமனாக பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸில் 5 and 6, கெமிஸ்ட்ரியில் 10 and 11, பயாலஜியில் 19, 20, 21, 22. நல்லா கவனிச்சு பாரு. இந்த 22 முடிஞ்சிருச்சுன்னா இதோட புக்கில் இருக்க போர்ஷன் முடிஞ்சு. 23 அந்த கம்ப்யூட்டர் பற்றின லெசன் மட்டும்தான் இருக்குது, ஒன்று. சரியா? ஸோ இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்குது. அதனால் இந்த தடவை நம்ம படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது புக்கோட ஒரு 30% படிக்கணும்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ முக்கியமானது. ஒரு சில ஸ்கூலில் இந்த கடைசி பாடங்கள் எல்லாமே இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான். ஆனால் நான் செகண்ட் மிட்டமை டார்கெட் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே. ஏன்னா இருக்கவங்களுக்கும் இது பயன்படணும், அதுதான் விஷயம். அதாவது யாருக்கு இருக்குன்னா நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இதுதான் போர்ஷன். இப்போ இந்த போர்ஷனை எப்படி சார் படிக்கிறது, எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுங்க, நானாக படிச்சுக்கிறேன்னு சொல்கிறவங்க, இல்லை சார் என் கூட நீங்களும் சேர்ந்து படிச்சுங்க, நீங்கள் சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்காகவும் ஸ்பெஷலாக இப்போது இம்பார்ட்டன்ட் கொஷினை நான் சொல்லிட போகிறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாமோட டைம் டேபிள் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 10லேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள 5 நாள் தானே, கரெக்டாக 5 நாள். மண்டே தான் 10ஆம் தேதி, 10, 11, 12, 13, 14ஆம் தேதியே முடிஞ்சிடும். ஸோ இந்த டேக்குள்ளே இந்த 10லேருந்து 15க்குள்ளே ஆரம்பித்து முடிக்கணும். ஏன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த 20 daysல ஹாஃப் இயர்லி எக்ஸாம். அப்போ ஃபுல் புக் ரிவைஸ் பண்ணணும் நம்ம. நான் நல்லா சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. செகண்ட் மிட்டமை நல்லா படித்தாதான் உனக்கு ஹாஃப் இயர்லிக்கு ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஹாஃப் இயர்லி அப்போ என்ன பண்ணணும், இதில் 2, 4, 8 லெசன். இந்த 8 போக மீதி எத்தனை இருக்குது நம்மளுக்கு? இன்னும் 15 லெசன் இருக்குது. அதை நம்ம ரீகால் பண்ணலாம். நம்ம இந்த 8 லெசனை சரியாக படிக்கலைன்னா இதையும் படிக்கணும், அப்புறம் அந்த 15 லெசன், பழைய 15 லெசனையும் படிக்கணும். அதனால் செகண்ட் மிட்டமை நல்லா படிச்சிடலாம், வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ டைம் டேபிளில் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 10 to 15. ரைட்டா? ஓகே. ஸோ இதுக்குள்ளே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும்
ஷார்ட் ஆன்சர்ஸில் நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும், ப்ரீஃபில் என்ன படிக்கணும், டீட்டெயிலில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் புக்கினில் என்னென்ன கொஷின், இதெல்லாம் மரண மாஸ் கொஷின், கட்டாயமாக கொஷின் பேப்பர் அவுட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீ இதை என்ன பண்ணால் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அடுத்து சாப்டர் 6. சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீஃபில் எல்லாமே படிக்கணும். அடுத்து வெரி ப்ரீஃபில் எல்லாமே, ப்ரீஃபில் ஒன்று, டீட்டெயில். அதுக்கப்புறம் புக்கின் கொஷினில் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்னா என்ன, நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10ல் என்னென்ன படிக்கணும், சரியா? சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் ஆல் கொஷின், டீட்டெயிலில் 3, 4, 5, டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். கவலைப்படாத, திரும்பியும் நான் சொல்லித் தருவேன். திரும்ப திரும்ப உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். அடுத்து சாப்டர் 11, ரைட்டா? சாப்டர் 11ல் இந்த IUPAC நாமென்க்ளேச்சர், இட் இஸ் டோட்டலி a நியூ டாபிக். நீ இது வரைக்கும் உன்னோட லைஃப்லேயே பார்க்காத ஒரு விஷயம், ரைட்டா? நீ இன்னும் 10th ஸ்டாண்டர்டில் தான் முத படிக்க போகிற. இந்த 10th நீ இந்த டாப்பிக்கை ஒழுங்காக படிச்சுட்டேன்னா 11th and 12th நீ வேறு லெவலில் இருப்ப. கெமிஸ்ட்ரியில் பயங்கர ஸ்ட்ராங்கு. அதனால் அது கவனமாக படிச்சிருங்க. ஹார்ட்ஸ் கொஷினும் அதில் ரொம்ப முக்கியம். அதில் ஹார்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் கொஷின் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆகிருக்கு, ரைட்டா? கவனம். அடுத்து சாப்டர் 19ல் என்னென்னா, அதில் நீங்கள் எதெல்லாம் ரிப்பீட்டடாக பார்க்கணும். இந்த எத்தனோ பாட்டனி கொஷின் ரொம்ப 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 முக்கியமானது, சரியா? ஓகே. அடுத்து சாப்டர் 20 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் புக் பேக் அஸ் யூஷுவல். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் புக்கினில் கேட்பாங்க, பட் டேரெக்டாக நிறைய கொஷின்ஸ் பயாலஜியில் இருக்கனால புக் பேக்லேயே வந்து அதிகமான அளவுக்கு கொஷின்ஸ் இருக்குது. அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்து சாப்டர் நம்பர் 21ல் என்னென்ன கொஷின்ஸ்ன்றதை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 22ல் நீ என்னென்ன கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், கவனமாக எடுத்து பார்த்து என்ன பண்ணிடு, படிச்சுட்டேனாலே போதுமானது. ஸோ திஸ் இஸ் அவர் பிளான். இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உனக்கு சொல்கிறேன். பசங்களா, ஏர்லி மார்னிங் 6 to 7 தினம் ஒரு சாப்டர் எடுத்து நான் உனக்கு நடத்த போகிறேன். ஸோ ரெடியாரு. அடுத்த 7 நாள் ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள், அடுத்த 7 days. ஸோ அதனால் அடுத்த 7 days-ஐ மிஸ் பண்ணாமல் நீ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 7 days என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு பி ரெடி வித் தட், ரைட்டா? ஸோ அதனால் 7 நாள் காலையிலையும் 6 மணிக்கு எந்திரிக்கணும். அடுத்த ஒரு 10 நாள் நீ வந்து அதிகாலையில் எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க போது அதை இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் டைம் பாதிக்க போகிறதில்ல, உன்னோட எந்த டைமும் பாதிக்க போகிறதில்ல. நீ தூங்குற டைமில் ஒரு 1 மணி நேரம் என்கிட்ட கொடுக்க போகிறேன். தட்ஸ் இட், சரியா? ஸோ கட்டாயமாக உன்னால் முடியும் நான் நம்புகிறேன். ஓகே, இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? ஐ வில் மீட் யூ இன் த பிக் அப்டேட். டாடா.